ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோடெக்ஸ் தமிழ். ஸோ இந்த எபிசோட் 4ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு 25 ப்ராக்டிஸ் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நம்ம வந்துட்டு எஸ்கியூஎல்ல ஒரு ஒரு 3 எபிசோடாக நம்ம இப்போ போட்டிருக்கோம் சரிங்களா? இந்த 3 எபிசோட்லேருந்து எ என்ன என்ன மாதிரி கேள்விலாம் வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த 3 எபிசோட பார்த்து நம்ம தெளிவா வந்துட்டு கத்துக்கிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம வந்துட்டு ஒழுங்கா தான் நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோமா, இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான கோல் ஒண்ணு வச்சுக்கிறேன். என்னன்னா, நான் ஒரு கொஸ்டின் நான் காட்டும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு அந்த கொரி நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறமா நான் போடுற ஆன்சர்ஸும், உங்களோட ஆன்சரும் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கான்னு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இத அ திருத்திக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1 போறதுக்கு முன்னாடி, இந்த இந்த டேபிள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள உருவாக்கி, நம்ம இந்த வேல்யூஸ்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அத நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு, இந்த இந்த எல்லா டேட்டாஸும் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, MySQL எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்குறேன். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேட்டாபேஸ் நான் இதுக்கு உருவாக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேபிளை நீங்கள் இன்சர்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இந்த டேபிளை கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸில் இன்சர்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன காலம் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, ஏஜ். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் நேமை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு எம்ப்ளாயி ஐடி, அதுக்குடைய டேட்டா டைப் என்ன, இன்ட்டு நேமுக்கு வேர்க்கர், டிபார்ட்மெண்ட், சேலரி. சேலரி நான் எதுக்கு வேர்க்கர் கொடுத்துருக்குறேன்னா, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் வந்துட்டு 1லேருந்து 9 வரை தான் போடணும்னு அவசியம் இல்லை. சேலரினா எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வாங்குறாங்கன்னா, அது நம்ம இதில் இன்ட்டு இடத்துல போட்டோம்னா நமக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வேர்க்கார் போட்டுக்கிறேன். ஏஜென்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ அடுத்தது இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. என்ன பண்ணோம்னா 101.
ஸோ நீங்கள் வந்துட்டு போட்டுட்ருக்கீங்க நினைக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, போட்டு பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல எல்லா வேல்யூஸும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுனால எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது கொஸ்டின்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த எம்ப்ளாயி டேபிள். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல 1 கொஸ்டின் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹேஷ்டாக் சிம்பிள். இப்போ நான் இந்த இடத்துல செகண்ட் கொஸ்டின் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போமா? டிஸ்பிளே ஒன்லி த நேம் காலம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆன்சர் போடுறேன். இந்த இடத்துல டிஸ்பிளே தான் நேம் காலம். இந்த இடத்துல நேம் காலம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் 1ல் எபிசோட் 2ல் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ நேம் மட்டும் எனக்கு இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? டிஸ்பிளே ஒன்லி த நேம் அண்ட் சேலரி காலம்ஸ். இதுக்கும் உங்களுக்கு சிம்பிளான ஆன்சர் தான். ஸோ நான் ரொம்ப பேசிக்கான ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல தேர்ட் கொஸ்டினை நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது தேர்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஒன்லி த நேம் அண்ட் சேலரி மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு செலக்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். நேமு சேலரி மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? டிஸ்பிளே ஒன்லி த டிபார்ட்மெண்ட் காலம். இதுக்கும் சிம்பிளான ஆன்சர் நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல செலக்ட் என்ன கேட்டுக்கிறாங்க? டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? டிஸ்பிளே ஒன்லி த ஏஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலக்ட் ஏஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. இதுக்கு ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 பேசிக்கான ஒரு செலக்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். பேசிக்கான செலக்ட் கொரிஸில் எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு செஷன் போவோமா? இப்போது அடுத்தது வேர் கிளாஸில் ஒரு 5 கொஸ்டின். இப்போது இந்த இடத்துல 6வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா,
display employees whose salary is greater than 50,000. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். select star from employee where salary greater than 50,000. ஸோ 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஸோ 50,000 மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்கிறாங்க. அருண், கார்த்திக், பிரியா. மொத்தம் 3 பேரில் தான் இருக்கிறாங்க 50,000 மேலே. ஓகேங்களா? இப்போ 7th கொஸ்டின் போவோமா? இப்போ 7th கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பார்ப்போம். டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட். எனக்கு இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு போடுறேன். 7th கொஸ்டினில் எனக்கு எம்ப்ளாயிஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where department is equal to IT நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 8th கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் whose ஏஜ் இஸ் லெஸ் தேன் 25. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் இந்த இடத்துல போடுறேன். டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் whose ஏஜ் இஸ் லெஸ் தேன் 25. ஓகே, இந்த இடத்துல select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where age less than 25. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 25 ஏஜ் கீழே 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது 9th கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் whose salary is greater than or equal to 40,000. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சேல்ரி எனக்கு கிரேட்டர் தானாகவும் இருக்கணும், ஈக்குவலாக எனக்கு 40,000 அப்படி இல்லைன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where salary greater than or equal to 40,000. ஓகேங்களா? ஸோ அந்த கொரிக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 40,000 அதுக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ அடுத்தது 10th கொஸ்டின் நம்ம போவோமா? இப்போ 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் whose department is not HR. அதாவது இந்த கொஸ்டின் என்ன அர்த்தம்னா ஹெச்ஆர் தவிர மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள்.
போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நாட் ஹெச்ஆர் கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டே இருக்குது. இதில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where department is not equal to HR. ஸோ இது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஆர் select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where not department is equal to HR. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அதே சேம் அவுட்புட் தான் வருது. ஸோ நான் இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு சேம் அவுட்புட் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. ஸோ கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு போடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 11th கொஸ்டின். இப்போ 11th கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்துட்டு 10th கொஸ்டினில் வேர் கிளாஸ் ப்ராக்டிஸ் மொத்தம் 5 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 11th கொஸ்டின் கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் whose salary is less than 50,000. 50,000 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம முன்னாடியும் நம்ம வேர் கிளாஸ் வச்சும் நம்ம பண்ணோம். ஸோ அதே சேம் தான் இங்கேயும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல ஆன்சர் போகிறேன். select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where salary less than 50,000. நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த 50,000 கீழே இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போப்போமா? ஓ 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு பார்ப்போம். டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட் whose salary is greater than 50,000. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சேல்ரி வந்துட்டு 50,000 மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் whose salary is greater than 50,000. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல அவுட்புட் போடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where department is equal to IT and salary greater than 50,000. ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 50,000க்கு மேலே யார் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ 101 அர்ஜுன் அவன் மட்டும்தான் 55,000 வச்சுருக்கிறான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 13th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த HR ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு ஹெச்ஆரும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல அவுட்புட் போடுறேன். ஸோ டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த HR ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ select ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி where department is equal to HR or department
இஸ் ஈக்குவல் டு ஃபினான்ஸ். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, டிஸ்ப்ளே எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஹெச்ஆர் ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல வருது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, செலக்ட் ஸ்டார் ஃபார் எம்ப்ளாயி போட்டுட்டு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நான் இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆர் ஃபினான்ஸ் கூட கொடுக்கலாமே, ஏன் நான் வந்துட்டு தனித்தனியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர் 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 கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்த இதுக்கோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு ஒரு அவுட்புட்டாவது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு அவுட்புட்டாவது எனக்கு பிரிண்ட் ஆகணும். எனக்கு ஒன்று இது பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா இது பிரிண்ட் ஆகணும். ஸோ இதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது 14th கொஸ்டின் போகலாம். இப்போ 14th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, display employees whose age is greater than 22 and salary is greater than 45,000 சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல போட்டே காட்டுற பாருங்க. select star from employee where age greater than 22 and salary greater than 45,000. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் பண்ணதில் பாருங்கள், எனக்கு 22 வயசு மேலே இருக்கவங்களும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ சேல்ரி வந்துட்டு எனக்கு 45,000 மேலே இருக்கிறவங்களும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல சப்போஸ் நான் ஒரு 60,000 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எது பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எது பிரிண்ட் ஆகும்னா, எனக்கு ஏஜ் 22 மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஏன்னா ஏஜ் 22 மேலே இருக்க வந்துட்டு பிரிண்ட் ஆகுங்க. பட் ஆனால் இந்த இடத்துல சேலரி வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்தவரையும் என்னென்னா, 2 கண்டிஷனுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு மீனிங் தான் இது. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இந்த இடத்துல என்னென்னா, 2 கண்டிஷனுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் 22 சாட்டிஸ்ஃபை ஆகணும், கிரேட்டர் than 22 சாட்டிஸ்ஃபை ஆகணும், அண்ட் சேலரி 45,000 மேலே எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? டிஸ்ப்ளே எம்ப்ளாயீஸ் who do not belong to the IT department. எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இல்லாதவங்க எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதில் எனக்கு கொஸ்டின் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, டிஸ்ப்ளே எம்ப்ளாயீஸ் who do not belong to the ஐடி டிபார்ட்மெண்ட். எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எம்ப்ளாயி வந்துட்டு எனக்கு பிரிண்டே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொரி போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல போடுறேன். select star from employee where department not equal to IT. ஸோ இதுக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சிம்பிள் கூட நான் சொன்னேன், இந்த சிம்பிளும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் தவிர மீதி எல்லாருமே எனக்கு பிரிண்ட் ஆகிட்டாங்க. ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வரையும் வந்துட்டு கம்பேரிசன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது 16th கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். 16th கொஸ்டின் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பை லிமிட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 5 கொஸ்டின் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இப்போது கொஸ்டின் நம்பர் 16 என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, டிஸ்ப்ளே எம்ப்ளாயீஸ்
ஆர்டர்டு பை சேலரி இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு சேலரி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் நான் காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை salary ascending. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு 16 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதில் எனக்கு பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து இப்போ பெரிய நபர் பிரிண்ட் ஆகிட்டாங்க. 39, 42, 48, 55. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். 17 கொஸ்டின். 17 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயீஸ் ஆர்டர்டு பை சேலரி இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங். ஸோ இதுதான் வந்து 17 கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பெருசுலேருந்து சின்னது வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 18th கொஸ்டின் நம்ம போவோம். இப்போ 18th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே த ஃபர்ஸ்ட் 3 எம்ப்ளாயீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் 3 எம்ப்ளாயீஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன் என்ன சொல்லி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா லிமிட் 3. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 எம்ப்ளாயிஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல லிமிட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அடுத்த கொஸ்டின் வந்துட்டு 19th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே த டாப் 2 ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ். ஹையஸ்ட் பெய்டு எனக்கு டாப் 2ல ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல 90 கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை சேலரி. இதுக்கு டிசெண்டிங் ஆர்டர் நான் வந்துட்டு தரேன். ஆல்சோ அவன் என்ன கேட்டிருக்கிறான் எனக்கு 2 பேர் தான் கேட்டிருக்கிறான். அப்போது இந்த இடத்துல லிமிட் 2ன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த கொரி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளே த டாப் 2 ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டாப் 2 ஹையஸ்ட் பெய்டு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் டாப் 2 ஹையஸ்ட் பெய்டுனா என்ன பண்ணணும்னா ஆர்டர் பை கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் பை எதுக்கு ஒரு ஆர்டர் பை வந்துட்டு எதுக்குன்னா அசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணோம் டிசெண்டிங்காக பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் டிசெண்டிங் போட்டேன். ஏன்னா பெருசுலேருந்து தானே சின்னது வருது. ஸோ பெரிய சேலரியிலேருந்து எனக்கு சின்ன சேலரி வரை இப்போ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதுதான் அவங்க டாப் 2 ஹையஸ்ட் பெய்டு சேலரின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல லிமிட் 2ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 எம்ப்ளாயீஸு டாப் 2 எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுங்க வித் ஹையஸ்ட் சேலரி. ஓகேங்களா? ஸோ 19th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கேள்வி வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 20th கொஸ்டின் போவோம். இப்போ 20வது கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா டிஸ்பிளே ஆல் யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கீவேர்டு என்னென்னா யூனிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க டிஸ்பிளே ஆல் யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ செலக்ட்
distinct department from employees. ஸோ இந்த 20th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல ப்ராக்டிஸ் எம்ப்ளாயீஸ். ஓகே சார், நான் இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஐடி, ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட்கான மீனிங் என்னென்னா, எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க கேட்டுக்கிறாங்க, டிஸ்பிளே ஆல் யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு. அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் வந்து கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணால் டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க மட்டும் சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது 21st கொஸ்டின் போவோம். லாஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் குரூப் பை. இப்போ 21st கொஸ்டின் இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் நீங்கள் 2 நிமிஷம் டைம் எடுத்து கூட இந்த சம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 5 கொஸ்டின் கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் லைட்டாக, பட் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ 21st கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டினில். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல 21st கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் போடுறேன். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, செலக்ட் கவுண்ட் ஸ்டார். இந்த இடத்துல நம்ம காலம் நேம் வைக்கலாமா, ஆஸ் டோட்டல் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி சொல்லிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல காட்டுது. 6 எம்ப்ளாயி, அதுக்கு ஒரு காலம் நேம் டோட்டல் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 22nd கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. ஸோ டோட்டல் சேலரி மட்டும் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல செலக்ட் கவுண்ட் செலக்ட் சம் salary as total salary நான் இந்த இடத்துல போடுறேன் from employee table. ஸோ நான் இந்த இடத்துல ஏன் நான் இந்த டேஷ் சிம்பிள் கொடுத்துருக்குறேன்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு வராது. ஸோ ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல எரர் வரும். ஸோ அதனால தான் நான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ சேலரி மொத்தம் எத்தனைன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. 3,02,000 மொத்தம் 3,02,000 சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சேலரி. இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். 22nd கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கீவேர்டே இருக்குது என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் ஆவரேஜ் salary as average salary from employee. ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ 6 பேரோட சேலரியை ஆட் பண்ணி அதில் 6 பேர் எனக்கு டிவைட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது 24th கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹையஸ்ட் சேலரி அண்ட் லோவஸ்ட் சேலரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹையஸ்ட் சேலரியும் லோவஸ்ட் சேலரியும் மொத்தம் எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இதில் போடுறேன். என்னென்னா select. ஸோ நம்ம கொஞ்சம் கீழே என்டர் வச்சு நம்ம போடுவோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் salary as highest salary, minimum salary as lowest salary from employees. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஹையஸ்ட் சேலரி லோவஸ்ட் சேலரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மேக்ஸ் கண்டிஷன் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸ் சேலரி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஹையஸ்ட் சேலரி சொல்லி காலம் நேம் அண்ட் மினிமம் சேலரி அதோட காலம் நேம். ஸோ நான் இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி லோவஸ்ட் சேலரி சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். எனக்கு ஈச் டிபார்ட்மெண்ட்டு ஓட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எத்தனை இருக்காங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஒரு கொரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த கொரி அது என்ன நீங்களே கண்டுபிடிச்சிட்டு போட்டிங்கன்னா சூப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல போடுற பாருங்கள். select department, count star as இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். total employees from employee group by department. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க, டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கவுண்ட் எத்தனை பேர் அது நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பேர் வச்சுக்கிறேன். ஃப்ரம் எந்த டேபிள் நேமு குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம 25 கொஸ்டின்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பேஜுக்கு கேட்டிருக்காங்கன்னா ஸோ ட்ரை சால்விங் ஆல் 25 கொஸ்டின் பிஃபோர் செக்கிங் த ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் என்னென்ன எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ 21லேருந்து 25 ஸ்கோர் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களாம் நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் 11லேருந்து 20னா கொஞ்சம் மீடியமாக ஓரளவுக்கு நமக்கு ஆவரேஜாக ஒரு மார்க் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 0லேருந்து என்ன இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிகினராக தான் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேட் த மேன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருங்க. ஸோ உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் எஸ்கியூஎல் நம்ம கற்றுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைக் ஆப்ரேட்டர், வைல்ட் கார்டு, இன் ஆப்ரேட்டர், பிட்வீன் ஆப்ரேட்டர், இஸ் நல், இஸ் நாட் நல், அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஆல்ட்ரு கொரியும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டாட்டா பாபை டேக்கர் ஃப்ரம் முகமது அஷத், யோர் கோடெக்ஸ் தமிழ். See you in episode 5. Bye.